தட்சிணாமனு 2023ஆம் ஆண்டு அதானி குழுமம் பங்குச்சந்தையில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்காவைச் சேர்ந்த முதலீட்டு நிறுவனமான ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இந்த அறிக்கையின் உண்மைத்தன்மை தொடர்பாக ஆராய்வதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொண்ட குழுவும் கூட அமைக்கப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு விசாரணையின் போது சிறப்பு விசாரணை குழு அமைத்து அதானி நிறுவனத்தின் முறைகேடுகள் மற்றும் பங்குச்சந்தையின் மதிப்பை உயர்த்தி காட்டி வரி ஏய்ப்பு செய்தது மற்றும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டது தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், குஜராத்தை தலைமையிடமாக கொண்டு வரும் அதானி நிறுவனம் 23வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு முன்னேறியது எப்படி, 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 600வது இடத்தில் இருந்த அந்த தொழில் நிறுவனம் திடீரென உலகின் முன்னணி 3 நிறுவனங்களாக உயர்வதற்கு மத்திய அரசு சாதகமாக பல்வேறு திட்ட பணிகளில் அந்த நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியது என்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் எழும்பின. அதானி விவகாரம் நாடாளுமன்றத்திலும் புயலை கிளப்பியதால் இந்த வழக்கின் தீர்ப்பு மிகுந்த எதிர்பார்ப்புக்குள்ளானது. இந்த சூழ்நிலையில் இப்போது இந்த வழக்கை பங்குச்சந்தைகளை கண்காணிக்கும் செபி அமைப்பே இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்றும், சிறப்பு விசாரணை குழு விசாரிக்க தேவையில்லை என்றும் உச்சநீதிமன்றம் அதானி முறைகேடு தொடர்பான வழக்கில் தீர்ப்பு அளித்திருக்கிறது. ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ள பல்வேறு தகவல்களின் உண்மைத்தன்மை தொடர்பாக ஆராய்வதற்கு செபியே விசாரித்து அது தொடர்பாக முடிவு எடுக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. 3 மாதங்களில் செபி விசாரணையை முடிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பில் 3 மாதங்களுக்குள் செபி அமைப்பானது அதானி நிறுவனம் பங்குச்சந்தை முறைகேடு மற்றும் வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதா என்பது தொடர்பாக செபி பங்குச்சந்தை பரிவர்த்தனையை கண்காணிக்கும் செபி அமைப்பு உடனே 3 மாதங்களுக்குள் விசாரித்து அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இன்றைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. பானு.